இந்த ஸ்வீட் அண்ட் சால்ட்டி கிராக் ஜாக் ஹெல்த்தின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இதில் என்ன தான் ஹெல்த்தியாக இருக்குதுன்னு இன்க்ரீடியன்ஸை பார்க்கலாம். திருப்பி பார்த்தா இன்க்ரீடியன்ஸை காணோம். அப்புறம் தான் பார்த்தா பேக்குக்கு பின்னாடி இந்த மாதிரி மடிப்புக்கு பின்னாடி ஒளிச்சு வச்சுருக்காங்க. ஏன்டா அப்படி ஒளிச்சு வைக்கிறாங்கன்னு திருப்பி பார்த்தா அதுலேயும் ஒரு அர்த்தம் இருக்குது. என்னன்னு சொல்கிறேன் பார்த்துடலாமா? இதுலேயும் வழக்கம் போல் முதல்ல இருக்கிறது ரீஃபைன் வீட் ஃப்ளோர் மைதா தான். அடுத்தது ரீஃபைன் பாம் ஆயில், சுகர், இதெல்லாம் கூட ஓகே. ஆனால் எதுக்கு தேவையே இல்லாமல் இன்வெர்ட் சுகர் சிரப்பை சேர்த்துருக்கீங்கன்னு தான் தெரியல. ஏன்னா இது உங்கள் உடம்புல இருக்க பிளட் சுகர் லெவலை சட்டுன்னு ஏற்றி விட்டுரும். அதுக்கப்புறம் இந்த பிஸ்கெட்டோட ஷெல்ஃப் லைஃப் ஏற்றுறதுக்கும் கடிச்சா க்ரன்ச்சியாக இருக்கிறதுக்கும் ஏகப்பட்ட கெமிக்கல்ஸ். ஆனால் இதெல்லாம் கூட பரவாயில்ல, பட்டரை ஆர்டிஃபிஷியலாக சேர்த்து வச்சுருக்காங்க. ஸோ இதோட பேருக்கு ஏற்ற மாதிரி ஃப்ளேவர்ஸுக்கு சில கெமிக்கல்ஸ் ஆட் பண்ணிடுறாங்களே தவிர இதுவும் மற்ற பிஸ்கெட் மாதிரி மைதாவில் தான் செஞ்சுருக்காங்க. என்னடா இவன் எப்போ பார்த்தாலும் பிஸ்கெட்டே குறை சொல்கிறான்னு நினைக்கிறீங்களா? என்ன பண்ணுறது, சாக்லேட்ஸாவது எப்பயாவது ஒருத்தர் தான் பசங்க சாப்பிட்றாங்க. ஆனால் இந்த மாதிரி பிஸ்கெட்ஸை சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் டெய்லி சாப்பிட்றாங்க. அதுலேயும் டீக்கு பிஸ்கெட் இல்லைனா பல பேர் சாப்பிட்றதே இல்லை. இப்போ இருக்க மாடல் லைஃப்பில் இதெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு போகிறது நடக்கிற விஷயமே கிடையாது. அதனால் முடிஞ்ச வரைக்கும் இதை லிமிட்டாக எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கே நல்லது. ஏன்னா அமிர்தமானாலும் அளவுக்கு மீறினா அது நஞ்சு தான். ஸோ முடிஞ்ச வரைக்கும் இதெல்லாம் கம்மி பண்ணிவிட்டு உங்கள் ஹெல்த்தை பத்திரமா பார்த்துக்கோங்க.